ஏழரை சனியுடைய விஷயங்கள் நினச்சி அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பயப்பட வேண்டியதே இல்லை. ஏழரை சனியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுடைய மேசராசிக்காரர்களுடைய அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய முழு சுபர் வந்து பக்கபலமாக இருக்க போகிறாரு. அதாவது ஒரு ஒரு அசுபர் குருவோட தன்மைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோஷம் எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி, நிறைய தோஷங்கள் ஜோதிடத்தில் நிறைய யோகங்களும் உண்டு, தோஷங்களும் உண்டு. அப்படி எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு குருவோட தொடர்பு, அதாவது சாரத்திலேயோ குருவுடைய நட்சத்திரத்தில் அந்த தோஷ கிரகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை குருவுடைய பார்வையே அந்த இடத்துல அந்த தோஷத்தை ஏற்படுத்துகிற கிரகங்கள் மேலே விழுந்தாலும் சரி, அது யோகமாகவே மாறிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து குருவுடைய பார்வைக்கு வலிமை உண்டு. இப்போ ஏழரை சனி காலம் அப்படின்றதுல குருவுடைய பார்வை வந்து அந்த ஏழரை சனி மேலே விழுது. இப்போ அவ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனியும் குருவும் இணைவு பெறாங்க நல்ல நிலையில், திரிகோண நிலையில் தொடர்புக்கு வர போகிறாங்க. அதாவது 2026ஆம் ஆண்டு துவங்கி மே மாதத்திலேயே குரு பயிற்சியாகி தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்துடுவார். உச்ச வீட்டுக்கு வந்து உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் மேச ராசியுடைய பாக்யநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், பாக்யநாதன் அதிர்ஷ்டங்களை கொடுக்குறாரு. ஓகே. முழு சுவர் எக்ஸ்ட்ராவா நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம நல்லது செய்வாங்களே நல்லவங்க, அந்த மாதிரி மேச ராசிக்கு ரொம்ப நல்லாவே செய்வார். அந்த வகையில் குரு உச்சம்பலம் வர்றது வந்து உச்சம்பலம் பெற்று அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்.